இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு ஆண் பையன் இருக்கா, ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறது. பெண் பிள்ளையை கன்னியாதானம் தான் அவர் பண்ணி கொடுத்துட்டாரு, அவருடைய தலைமுறை கரையேறிடுச்சு தானே, 21 தலைமுறையுமே கரையேறிடுச்சு, அப்போ இந்த பையன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையான்னு சொன்னால் அதுபோல் அல்ல. நிச்சயமாக அந்த குமாரன், அந்த ஆண்மகன் என்பவன் தனக்குரிய கடமையை செய்தாகத்தான் வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த பெண் பிள்ளைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால், இந்த பெண் பிள்ளைகளுடைய கடமையானது அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனார் தன்னை கன்னியாதானம் செய்து கொடுத்திருக்கிறார் அல்லவா, நீர் வார்த்து தாரை வார்த்துன்னு சொல்லுவார், அந்த தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது அதிலேயே அவர்களுக்கான கடமையும் பூர்த்தியாகி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். இவர்கள் இந்த வீட்டிலிருந்து, அதாவது தான் பிறந்து வளர்ந்து மிகவும் செல்லமாக சீராடி அப்படியே வளர்ந்த அந்த குடும்பத்தை தியாகம் செய்துவிட்டு இந்த குழந்தைகள் இன்னொரு இல்லத்திற்கு செல்கிறார்கள் தானே, தங்களுடைய ஆசைகள் அனைத்தும் அடக்கி கொண்டு மற்றவருடைய ஒரு குடும்பத்திற்கு சென்று அந்த குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் தானே, அந்த தியாகத்திற்கு முன்னுரிமை அளித்து அந்த தியாகத்தின் பலனாக இந்த குழந்தைகள் தர்ப்பணாதிகளை செய்யவில்லை என்று சொன்னாலும் இவர்களுக்கான கடமையானது கண்டிப்பாக தீர்ந்து விடுகிறது. இந்த பெண் பிள்ளைகள் இத்தனை தியாகங்களை செய்த இந்த பெண் பிள்ளைகள் அதுபோன்று தர்ப்பணங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது.